வணக்கம் மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? முக்குலத்தேவர் வாக்கு டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க ஒப்புக்கொண்ட எடப்பாடியா? இரண்டு முக்கிய காரணம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனை அமமுக சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி எந்தவித மறுப்பும் தெரிவிப்பதில்லை என்றே அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குலத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு முக்கிய வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதாவது அங்கு செயல்படட்டும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிடிவி தினகரன் அவர்களின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிக அளவிலே காணப்பட்ட வந்த நிலையில்தான் கண்டிப்பாக அவரை அதிமுகவுடன் இணைப்பது குறித்த கண்டிப்பாக அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதன் மூலமாகத்தான் அதிமுக கூட்டணிக்குள் கண்டிப்பாக டிடிவி தினகரனை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறதாம். இதற்கு பின்னணியில் இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்குது என்றும் அதனை இந்த செய்தியில் பார்க்கலாமா. அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜூலை மாதத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் ஓபிஎஸ் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அதற்கான காலம் கடந்துவிட்டது என்றும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கப்படுவார் என்ற கேள்விக்கு கண்டிப்பாக காலம்தான் பதில் சொல்லும் என்று கூறியிருந்தார் எடப்பாடி அவர்கள். இந்த நிலையில் இதே பதிலை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய பின் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாராம். அதாவது ஓபிஎஸ் மற்றும் அவரது சசிகலாவுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது என்றார். ஆனால் டிடிவி தினகரனுக்கு மட்டும் பற்றிய கேள்விக்கு கூட்டணிக்கான அரசியல் கட்சிகளுடன் பேசி வருகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாகத்தான் என்டிஏ கூட்டணிக்குள் டிடிவி தினகரனை அமமுக கொண்டு வரப்படலாம் என்று ஒரு சூசகமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அமமுகவை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பின்னணியில் இரண்டு முக்கிய காரணங்கள் அமைந்துள்ளதா. அதாவது டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கவில்லை என்றால் அவர் விஜயுடன் களமிறங்குவதற்கு தயாராகிவிட்டார் என்ற செய்திகளும், மறுபடியும் விஜய் டிடிவியுடன் தினகரன் ஓபிஎஸ் இணைந்தால் அது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவை உருவாக்கும் என்பதும், ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் முக்குலத்தேவர் சமூக மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் பாஜகவுடன் அமமுக கட்சியும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் நிலையில்தான் அதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதேபோலதான் முக்குலத்தேவர் சமூக வாக்காளரின் முகமாக தெரியும் டிடிவி தினகரன் மற்றும் நைனா நாயந்தனை முற்றுகையிட்டு முடியும். அதேபோலதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக 2.35% வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாலும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றியை 20 தொகுதிகளில் தடுத்து நிறுத்தியதா. சுமார் 24 தொகுதிகளில் அமமுக 3ஆம் இடம் படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதா. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பவில்லை என்று பார்க்கப்படுகிறதாம். இம்முடன் விஜயுடன் கூட்டணி அமையாது என்பது உறுதியாகிவிட்டதால் டிடிவி தினகரனை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனால் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என்னவென்றே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.